நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டிலே 8 மாதங்களை கிருபையை கடந்து வர அவர் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய கிருபையுள்ள கரம், அன்புள்ள கரம், ஆசீர்வதிக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், பராமரிக்கிற கரம், நேர்த்தியான பாதையிலே சிறப்பான சுதந்திரத்தில் நம்மை அழகாய் நடத்தி வந்தது. அதற்காக தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ராஜாவாகிய ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 9ஆம் மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது ஒருவேளை தாவீது தனக்கு உரித்தான ஒரு வார்த்தையாக அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை தாவீது சுதந்திரித்து சொந்தமாக்கி கொள்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி அந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வாக்கியத்திலே அருமையான பக்தர் தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் இந்த மாத வாக்குத்தத்தமாக நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அவர் தாவீதின் தேவன், அதே தேவன் தான், அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுக்குள்ள ஆவியானவர் தான் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக, நமக்கு உரிமையாக நாம் அந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அபிஷேகம் என்பது அது ஒரு ஆசீர்வாதம். அபிஷேகம் என்பது அது ஒரு வல்லமை மிக்க ஒரு காரியம். தேவனுடைய அந்த எண்ணெய் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய கிருபையை குறிக்கிறது, அவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் இந்த வார்த்தையை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், தேவ ஆவியானவர் என்னை நிரப்புவார், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே என்னை நிரப்பி சரியான பாதையிலே தம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தி கொண்டு போவார் என்ற அந்த விசுவாசம். பரிசுத்த ஆவியானவர் சரியாய் என்னை ஆசீர்வதிப்பார், சரியாய் என்னை பாதுகாப்பார், சரியாய் எனக்கு சமாதானத்தை கட்டிடுவார், சரியாய் எனக்கு எல்லா நன்மையும் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து இந்த வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். தலையில எண்ணெய் வைப்பது என்பது அது முகக்கலையை உண்டாக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முகத்துக்கு எண்ணெய் பூசுறது, தலைக்கு எண்ணெய் பூசுறது அது முகத்துக்கு ஒரு கலையை உண்டாக்குமா. அதனால தான் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படி, என் முகத்துக்கு ஒரு அழகை தரும்படி, என் முகத்துக்கு ஒரு சமாதானத்தை தரும்படி, என் முகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி என் தலையின் மேல் அவர் எண்ணெய் வார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எண்ணெய் குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். அதில் முதலாவதாக நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல் என்றான். அதற்கு அவள்,
ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உண்டு என்று சொல்லுகிறார். அவருடைய வீட்டிலே பொருளாதாரம் இல்லை. அவர் வீட்டிலே அந்த கடன் கொடுத்தவனுடைய கடனை அடைத்து தீர்க்க திராணி இல்லாத ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள். நல்ல ஊழியம் செய்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு மனைவியா இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் இருவரையும் கடன் கொடுத்தவர்கள் கடனை அடைக்க முடியாத போனதுனால அந்த 2 பிள்ளைகளை அடிமையிலாக கொண்டு போனார்கள் என்று இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஊழியக்காரனாகிய எலிசாவின் இடத்துல இந்த சம்பவத்தை சொல்லி, இந்த குறைகளை சொல்லி, இந்த வேதனை சொல்லி முறையிடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ இல்லையோ, எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தி எல்லா காரியத்தையும் நம்மை போதித்து நடத்தி நமக்கு எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். அவர் நம்மை எல்லா காரியத்திலும் சரியாய் வழி நடத்துவார். எந்த இடத்துக்கு போக வேண்டும், எதை பேச வேண்டும், யாரிடத்தில் நட்பு வைக்க வேண்டும், யாரிடத்துல நாம் நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல ஒரு சிந்தனையை, நல்ல ஆலோசனையை இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுப்பார். அவர் ஒரு மாத்திரம் இருந்தால் போதும், உன் குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லா பாத்திரத்தையும் நிரப்புவார். ஆகவே தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். நிரம்பி வழிபடி செய்கிறவர். இங்கே இந்த வேதத்திலே வாசிக்கும் போது அவளிடத்தில் அந்த ஒரு குட எண்ணெயை அவள் என்ன செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தார். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்த இடத்திலே இன்றைக்கு அந்த வீடு முழுவதும் பாத்திரங்கள் முழுவதும் நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மல்கியா 3:10 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். இடம் கொள்ளாத அந்த வீட்டுக்குள்ள பாத்திரத்தை வைக்க இடமில்லை. அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல எல்லாம் ஓடி போய் பாத்திரங்களை வாங்கி வந்து அந்த ஒரு குடை எண்ணெயை ஊற்றும் போது அந்த எண்ணெய் சுரந்து கொண்டே இருந்தது, வளர்ந்து கொண்டே வந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவள் இல்லை என்று, வேறே பாத்திரம் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில தான் எண்ணெய் நின்று போனது. அப்பொழுது ஊழியக்காரர் சொன்ன ஆலோசனை, எல்லா எண்ணெய்களையும் விற்று நீ உன் கடன்காரனுக்கு கடனை அடைத்து மீதியானதை வைத்து நீயும் பிள்ளைகளும் நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியின் ஆலோசனை, பரிசுத்த ஆவியின் நடத்துதல். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அது லூக்கா சுவிசேஷத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது அங்கே ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது, கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதை வாசிக்கும் போது
அங்கே நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வழிபோக்கனான ஒரு மனுஷன், அவன் குற்றுயிராக இருக்கிறான், காயப்பட்டு இருக்கிறான். உலகத்தால் இன்றைக்கு காயப்பட்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. மனுஷர்களால் காயப்பட்ட ஜனங்கள் அநேகர் உண்டு. இவருடைய சொந்தங்களால் காயப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் காயப்பட்டவர்கள் உண்டு. நண்பர் நிமித்தம் காயப்பட்டவர்கள் உண்டு. சபையிலே ஒருவேளை ஊழியக்கார நிமித்தமாய் கூட சில நேரங்களிலே காயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படி காயப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக இந்த காயத்தை ஆற்றும்படி, அந்த புண்ணை, அந்த ரணத்தை குணமாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியனாக இயேசு அந்த காயத்துக்கு எண்ணெய் வார்த்ததாக பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்மை தேடி வந்த ஒரு நல்ல சமாரியனாக இயேசு அவர் எண்ணெய் வார்த்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? நம்முடைய இருதயத்திலே காயத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு, பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் அது நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வருகிறது. ஆகவே ஆவியானவர் இந்த மாதத்திலே எண்ணெயினால் நம் தலையை அவர் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். தலையின் மேலே அவர் எண்ணெயை பார்க்கிறார். பாருங்க, இந்த சரீரம் முழுவதுக்கும் தலைதான் பிரதானமா இருக்கிறது. என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரதானமான அந்த தலைமையில தான் ஆண்டவர் எண்ணெயை பார்க்கிறார். யாக்கோபு கூட கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு நித்திரை தெளிந்து எழுந்து அங்கே ஒரு தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து நட்டு அதற்கு எண்ணெய் வார்த்து அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம், அது தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் எண்ணெய் வார்க்கிற தேவனா இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகிறார். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று வாசிக்கிறோம். அதிலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஆகினாலே அவர்கள் தீவெட்டிகள் எரியாதபடிக்கு அது ஆயத்தமில்லாமல் இருந்தது. ஆனால் புத்தி உள்ளவர்களுக்கு தீவெட்டிகள் எரிவதற்கு காரணம் அவர்கள் பாத்திரங்களிலே அவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மள பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், அல்லது வேதத்தை ஒரு மேலோட்டமாய் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். கடைசியாக நாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவளுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் விஞ்ஞானிகளை ரட்சிக்கும் என்று சொன்னார். கர்த்தர் அப்பொழுது அவர்கள் வியாதி படுக்கையிலிருந்து எழுப்புவார், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் அந்த விசுவாசத்துல, அது விசுவாசத்தை தூண்டி விடுகிறதா இருக்கிறது.
பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வசனம் அந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், அதற்கு முன்பதாக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிப்பதற்கு அடையாளம். அங்கே யாக்கோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் மழை பெய்யாத படிக்கும் மழை பெய்யும் படிக்கும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று. அந்த கருத்தாய் ஜெபம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதல், பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே காணப்பட்டால் நிச்சயமாக தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், நம் பாத்திரம் நிரம்பி வழியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சமாதானம், அது ரட்சிப்பு, அது பெருகி வழியும்படி செய்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் இந்த 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் 30 நாளும் அது ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் நம்மை நடத்தும் என்பதிலே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் காயங்களை கட்டுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை உண்டாக்குறவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். ஆகவே இந்த மாதத்திலே நீ சொன்ன இந்த வாக்கு தத்துவம் இதை கேட்கிற எல்லா குடும்பங்களிலும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு தத்துவம் மாமன் என்று பலிக்கும்படி பிதா, குமார், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.